ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி வணக்கம். இன்றைய தேதி 21/4/2019, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. திதி திவிதிய திதி பகல் 12:32 வரை இருக்கிறது. நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாலை 5:01 வரை இருக்கிறது. பின்பு அனுசம் நட்சத்திரம் முழுவதும் மரண யோகம். முக்கியமான முடிவுகள் தவிர்ப்பது நன்று. பூஜைகள் யாகங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். உட்கார்ந்து பேசி முடிவு எடுப்பதோ ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ தவிர்ப்பது சிலாகியம். விசாகம் முகூர்த்தம் வச்சுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் யோகமும் மரண யோகம். ஞாயிற்றுக்கிழமை 12 to 1 யமகண்டம், 3 to 4 குளிகை, 4 to 6 ராகு காலம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பலப்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் சுமார். எந்த ஒரு விஷயம் கவனமாக இருப்பது நன்று. தொழிலாளர் ஒற்றுமை குறைய செய்யும். சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கணும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. சாட்சி கையெழுத்து தவிர்க்கணும். முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் இன்று எடுப்பது நன்று அல்ல. மிதமான தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. சப்தபட்சத்தில் சந்திர பகவான் கணவன் மண் அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படலாம். ராசியாதிபதி உச்சம் பெற்றும்போது சிலாகியமே. உணவு விஷயத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. வண்டி வாகன வசதிகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் யோகம் அஷ்டமும் கொடுக்கும். வக்கரம் பெற்ற குருவால் அனுகூலமே. எதிர்பாராத பணவரவு உண்டு. கணவன் மண் அந்யோன்யம் சற்று கசப்புக்கு பிறகு அந்யோன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி பொங்கும். திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த கடகராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பலப்படும். வீண் கவலைகள் வந்து போகும். வீண் சிந்தனைகளும் வந்து போகும். எந்த ஒரு விஷயமும் யோசித்து நிதானத்தை செய்வது நன்று. எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு. சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. வேலைகளில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய நாள் இது. நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்ய முயற்சி செய்வீர்கள். வெற்றி கிடைக்கும். பிறருடைய விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் யோசித்து நிதானம் செய்வது நன்று. அமைதியாக இருப்பதால் பல பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அவசரப்பட்டு இல்லை நிதானம் இழந்து பேசுவதால் பிரச்சனைகள் பெரிதாகும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. முன்னோடைய சொத்து சம்பந்தம் நல்ல முடிவுக்கு வருவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மன சஞ்சலங்கள் வந்து போகும். பகைவர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பணவரவு சுமார். நிதானம் இழக்காமல் எந்த வேலையும் செய்வதே சிலாகியம். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதையும் சீர்தூக்கி பார்ப்பவர்கள் நீங்கள். எதிர்பாராத செலவுகள் தவிர்ப்பீர்கள். யோசித்து நிதானம் இந்த வேலையை செய்வது நன்று. சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது சிலாகியம். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். எதிர்பாராத பணவரவு உண்டு. செலவுகளை சமாளிப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். தான் ஒன்று தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது சிலாகியம். மன சஞ்சலங்கள் கவலைகள் வந்து போகும். டாக்டரின் ஆலோசனை பெற வேண்டியிருக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. மிதமான தினமே.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பலப்படும், தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கும், எதிர்பாராத பணவரவுகள் உண்டு, தான் உண்டதொன்றை வேலை கொண்டு இருப்பதை சிலாக்கியம். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மன மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும், திடீர் யோகம் கஷ்டம் உண்டு, பிரயாணத்தில் நன்மை உண்டு, சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், எந்த ஒரு விஷயமும் யோசித்து நிதானம் செய்வதே நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மன சஞ்சலங்கள் வந்து போகும். குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு பகவான் பாக்கியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதனால் கவனமாக இருப்பதை நன்று. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நிதானம் இழக்காமல் செய்வதே சிலாக்கியம். பணவரவு சுமார், செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு, வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டு. பிறரிடம் பழகும் பொழுது மிக மிக கவனம் தேவை. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.